ஹலோ மக்களே, இப்போ நான் நடந்துகிட்டு இருக்கிறதா என்னோட தாத்தாவோட வயல். நான் இந்த வயலை உழுது விவசாயம் செய்யலாம் என்று இருக்கேன். தாத்தா, உருளைக்கிழங்கு நல்லா செழிப்பா வளரணும், அந்த மாதிரி ஒரு விதையா பார்த்து நீங்களே எடுத்து கொடுங்க. இப்போ நம்ம விதை வாங்கியாச்சு, போய் உழுதன இடத்துல நடுவதுதான் நம்மளுக்கு வேலை. விதைய நட்டு நல்ல மண்ணு போட்டு மூடணும். இந்த வெயிலுக்கு மழை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, சொல்லி வாய மூடல, மழை வந்துடுச்சு. கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே இந்த மழையை கொடுத்ததுக்கு. மழை இன்னும் நிக்கலன்னு நினைக்கிறேன். ஜன்னலை திறந்து பாப்போம். அட ஆமா, பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம நாட்டில் உருளைக்கிழங்கு செடி எவ்வளவு செழிப்பா வளர்ந்திருக்குன்னு. இப்பொழுது நம்ம அந்த 4 பசங்களோட இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அறுவடை செஞ்சு அதற்கான வேலையை ஆரம்பிக்க போறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பெட்டியில எடுத்துக்கிட்டு குடோனுக்கு போறோம். குடோன்ல எவ்வளவு உருளைக்கிழங்கு இருக்குன்னு பாத்தீங்களா? எல்லாமே நம்ம அறுவடை செஞ்சாதான் நண்பர்களே. இப்போ நல்லா மிஷின்ல போட்டு உருளைக்கிழங்கு ஃபுல்லா சீவணும். நம்ம வண்டி வர வரைக்கும் இதை ஃபுல்லாத்தையும் பேக் செஞ்சு வைக்கணும் வேகமா. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் ஏத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. எல்லா பெட்டியும் ஏத்துங்க பசங்களா, ஒன்று விடாமல். சார், எல்லா பெட்டியும் இப்போ உங்க வண்டியில ஏத்தியாச்சு. சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஹலோ சார், சொல்லுங்க. இன்டர்வியூவா? நான் கண்டிப்பா வரேன் சார். உங்களால இந்த உருளைக்கிழங்க இவ்வளவு கம்மியான விலைக்கு தரமா எப்படி தர முடியுது? ஒன்னும் இல்ல சார், இதை நாங்களே விதைத்து அறுவடை செஞ்சு நல்ல தரமான குவாலிட்டியில மக்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டேன். அதான் எங்க வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன் சார்.